ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி தீபாவளிக்காக நம்ம மோத்திச்சூர் லட்டு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ மெஷரிங் கப்பால் ஒரு கப் கடலை மாவு எடுத்து சலிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்களும் அதுமாதிரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சாலும் ஒரு இதை சலிச்சுக்கோங்க. சலிச்சது தான் நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதை நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அதே கப்பால் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் நான் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு அந்த பூந்திலாம் இப்போ செய்ய போகிறதில்ல. நம்ம குட்டி குட்டியாக பூந்தி பண்ணிவிட்டு ஜல்லிக்கரண்டியில் ஊற்றி அப்படிலாம் கஷ்டப்பட போகிறதில்ல. இப்போ நம்ம இதை விஸ்க் வச்சு நல்லா கலந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு ஒரு கப் மாவுக்கு அதே கப்பால் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ லட்டு செய்யணும். மோத்திச்சூர் லட்டுனா இப்போ நல்லா விஸ்க் வச்சு கட்டிலாம் இல்லாமல் அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கரண்டியில் நான் மொண்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம கரண்டியை வச்சு மொண்டு ஊற்றக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் தண்ணியாக. தோசை மாவும் இல்லாமல் அதோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு. இப்போ எண்ணெயில் அதை மொண்டு அப்படியே ஊற்ற போகிறேன். நான் கரண்டி வச்சு பூந்தி சின்ன சின்ன பூந்தியோ இல்லை பைப்பிங் பேக் வச்சு பண்ணுறது அதெல்லாம் இல்லை எதுவும். இப்போ அப்படியே எண்ணெயை காய வச்சு இதை மொண்டு ஊற்றி தான் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவு மட்டும் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப் நான் கடலை மாவுக்கு அதால் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா டேப் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி அழுத்தி, அப்போ கரெக்டாக இருக்கும். அதாலேயே ஒரு கப் தண்ணி. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு நல்லா. இப்போ கரண்டியால் தான் நான் மொண்டு ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி குழி கரண்டியில் மொண்டுட்டு மாவை இப்படி நம்ம சுற்றி ஊற்றணுன்னு வச்சுக்கோங்க. அதுவே இது மாதிரி வந்துடும். திரியாக பாருங்கள் வந்துடும். இப்போ உங்களுக்கு கேப் தெரியுதில்ல, அந்த இடத்த நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்பவும் சாப்பிட்டா இது ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும் நமக்கு. அடுப்பில் அப்படியே எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இது நம்ம வெறும் கடலை மாவில் தான் இந்த மாதிரி மொண்டு ஊற்றிருக்கேன். இது அப்படியே இது லேசாக ரொம்ப மொறுமொறுன்னு வரக்கூடாது. அதே சமயம் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும். அது நம்ம கையில் எடுத்து உடைச்சோம்னா ஆறுனதும் லைட்டாக அப்படியே உடையணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே பொரிய விட தேவையில்லை. எண்ணெயில் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ஊற்றுனதை எடுத்துட்டேன். ரெண்டாவது ஊற்றுறேன் மொண்டு. ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். இல்லாட்டி ரொம்ப அப்புறம் காரா பூந்திக்கு செய்கிற மாதிரி மொறுமொறுன்னு வந்துடும். இது மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப மொறுமொறுப்பு தேவையில்லை. பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா நெய்யில் தான் பொரித்து எடுத்து பண்ணுவாங்க. நம்ம அவ்வளோ நெய் பொரிக்க முடியாதுல்ல. அதனால் நான் இப்போ ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பொரித்து எடுத்து பண்ணுறேன் மோத்திச்சூர் லட்டு. இதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் வரும். நம்ம ஊற்றக்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மாவை மட்டும் ஊற்றின பிறகு நம்ம ஹையில் கொஞ்சம் எடுத்து விட்டால் தான் 30 செகண்டில் அது கரெக்டான அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இதுக்குள்ள அதை எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த மோத்திச்சூர் லட்டுக்காக பொரித்து எடுத்தேன்ல, அது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி ரொம்ப அப்படியே மொறுமொறுன்னு இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக உடையுதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 30 செகண்ட் நம்ம ஊற்றின உடனே இருந்தால் போதும். அப்படியே அள்ளிக்க வேண்டியதான். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் 2 பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோம்னா அதே அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கலாம்.
சர்க்கரை எடுத்துக்கிட்டு நான் அந்த அதே கப்பால் ஒரு கப்பு, அதாவது ஒரு கப்புக்கு 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கரையிட்டும். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தோம்ல அந்த கடலை மாவில் பூந்திக்காக, அதெல்லாம் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அதோட கொஞ்சம் பெருசாக பாருங்கள். மோத்திச்சூர் லட்டு மாதிரி குட்டி குட்டி பூந்தியாக தெரியுதா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி. இப்போ நான் இதை சர்க்கரை கொதிச்சிருச்சு, அதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சர்க்கரை கொதிச்சதில் வந்து நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆப்ஷன் தான், நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி வந்து மிக்சியில் சர்க்கரை சேர்த்து ஒரு 5 ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். பாகு இப்போ கொதிச்சிட்ருக்குல்ல, அதிலே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக லட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அந்த எடுத்து வச்ச பூந்தியை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒன்று போல் அது சேர்ந்து இப்போ வரும்போது நம்ம சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். அதை மூடி வச்சிட்டாலே நமக்கு லட்டு நல்லா அந்த பதத்துக்கு வந்துடும். இந்த சர்க்கரை தண்ணி அதெல்லாம் சேர்ந்து சுகர் சிரப்போட இதை நம்ம பூந்தி சேர்த்துருக்கோம்ல, இதெல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வந்துடும். வந்து ஆறினோடனே நம்ம லட்டு பிடிக்க வேண்டிட்டான். ஒரு 3 நிமிஷம் நான் அதை கலந்து கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். நம்ம ஆறினது லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நான் அந்த சுகர் சிரப்பில் போட்டு அந்த பூந்தி லட்டு எல்லாம் கலந்து வச்சுருந்தேன்ல, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆறிடுச்சு நம்ம பிடிக்கிற அளவுக்கு. இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மெலான் சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பம் தான், முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம், முந்திரி திராட்சை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெலான் சீட் சேர்த்துக்கிறேன். மெலான் சீட் அவ்வளோதான். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு, கை வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது சூடுக்கு. இது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இந்த மோத்திச்சூர் லட்டு. நம்ம வீட்டிலே செய்யலாம், நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நமக்கு தேவையான சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம், நமக்கு விருப்பப்படுற மாதிரி சைஸ் எவ்வளோ பெருசு வேணாலும் பிடிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லட்டு பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும் மோத்திச்சூர் லட்டு. இது மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் மாறாமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.